அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஹிந்தி விஷாரத் பூர்வார்த் எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1 நிர்மலா. இதுல டிப்பனி பார்க்க போறோம். செகண்ட் ஒன். ஏற்கனவே டிப்பனி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம், ஜியாராம். இப்ப இரண்டாவதாக நம்ம பார்க்க போற டிப்பனி வந்து சியாராம். இதோட சம்மரி பார்க்கலாம். सियाराम मुंशी तोताराम का तीसरा पुत्र है. सियाराम तोतारामिनुடைய மூன்றாவது பையன், மகன். छोटी उम्र में मातृहीन होने से वो माता के स्नेह के लिए तरसता है. இளம் வயதிலேயே அம்மாவை இழந்த காரணத்தினால் அவன், அதாவது சியாராம், அம்மாவிற்கான அந்த அம்மாவினுடைய பாசத்திற்காக இயங்குகிறான். தரஸ்தாகை. நிர்மலா உஸ்ஸே ஜரூர் ஸ்நேக் திகாதி ஹை. நிர்மலா அவனிடத்தில் உண்மையிலேயே ஸ்நேகம், அன்பு காட்டுகிறாள். லேக்கின் சியாராம் கோ உஸ்மே स्वाभाविकता कम और सहानुभूति அதிக் திக்காயி படுத்திகை. ஆனா இந்த அன்பானது அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, சியாராமிற்கு உஸ்மே அவகிட்ட இயல்பான அந்த அன்பு, அந்த கருணை அப்படிங்கிறது குறைஞ்சு சகானுபூத்தி, அந்த அனுதாபம் வந்து அதிகமாக தென்படுகிறது. बुआ रुक्मिणी से ही उसे थोड़ा वास्तविक स्नेह मिलता है. அவனுக்கு உண்மையிலேயே அவனுடைய அத்தை ருக்மிணி கிட்டதான் கொஞ்சம் உண்மையான அந்த அன்பானது, இயல்பான அந்த பாசமானது கிடைக்கிறது. ஓ अपने पिताजी से डरता है. அவன், அதாவது சியாராம், தன்னுடைய அப்பாவிடம் பயப்படுகிறான். அவனுக்கு தன்னுடைய தந்தை அப்படின்னாக்கா ஒரு பயம் இருக்கிறது. उससे ज्यादा तो उसे बड़े भाई जियाराम का डर है. அதை விட அவனுக்கு அவனுடைய மூத்த சகோதரன் ஜியாராம் கிட்ட வந்து அதிகமான பயம். அவங்க அப்பாவை விட அவனுக்கு மூத்த சகோதரனான ஜியாராம் கிட்ட ரொம்பவே பயம். वो कभी जियाराम की आज्ञा का उल्लंघन नहीं करता. அவன் எப்பொழுதுமே ஜியாராமினுடைய ஆணையை மறுத்ததே இல்லை. அதாவது அவன் என்ன சொன்னாலும் அதை வந்து செய்வான். அவனுடைய ஆணையை வந்து மீறவே மாட்டான். घर की गरीबी का प्रभाव सियाराम पर भी पड़ता है. வீட்டினுடைய அந்த ஏழ்மை நிலையின் தாக்கமானது சியாராம் மேலதான் படுது. அவன் தான் அதிகமா பாதிக்கப்படுறான். निर्मला को अपनी बच्ची के भविष्य की चिंता सताती है. நிர்மலாவுக்கு அவளுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றிய அந்த கவலையானது அவளை அதிகமாக கவலையுற செய்கிறது. அந்த கவலை அதுவே மிகப்பெரிய தொந்தரவாக அவளுக்கு மாறுகிறது. ஏன்னா அவ ரொம்ப கவலைப்படுறா. ஏன்னா வீட்டோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஏழ்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப தன்னுடைய குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு வந்து ரொம்ப கவலைப்படுறா. ரூபியே பச்சானே கே லியே वो बाजार का सब काम சியாராம் சே லேத்தி ஹை. ரூபாயை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக, ரூபாயை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக, சேமிச்சு வச்சுக்கிறதுக்காக அவள் அந்த கடைக்கான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து சியாராம் கிட்டேயே தான் கொடுக்குறான். கடைக்கு போறது, ஜாமான் வாங்கிட்டு வர்றது, அதை அப்புறம் திருப்பி கொண்டு போய் கொடுக்கறது, அதை அப்புறம் மாத்துறது, இப்படி எல்லாத்துக்குமே அந்த வெளி வேலைகளுக்கு ஃபுல்லா சியாராமையே பயன்படுத்துறான். அவனுடைய ஏழ்மை நிலை அவளை வந்து ரூபாயை நம்ம எப்படியாவது சேமிக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே தான் அவகிட்ட வந்து அதிகமா இருக்கு. கியோங்கி உஸ்மே அவன் ஏன் வந்து அவனை பயன்படுத்துறா அப்படின்னா, உஸ்மே ஜூட் போல்னேக்கு ஆதத் நஹி தி. அவன்கிட்ட வந்து பொய் சொல்றதுக்கான அந்த ஒரு பழக்கமே கிடையாது. பார் பார் बाजार को दौड़ने से उसकी पढ़ाई में बाधा
पड़ती है. அடிக்கடி கடைக்கு ஓடி ஓடி போறதுனால दौड़ने से उसकी पढ़ाई में बाधा पड़ती है. அதாவது படிப்புல வந்து தடை ஏற்படுகிறது. அவனால வந்து வீட்ல இருந்து படிக்க முடியாது. ஓயாம கடைக்கு போக வேண்டியிருக்கும். திரும்பி வர வேண்டியிருக்கும். அப்புறம் திரும்ப போக வேண்டியிருக்கும். அதோட சமய பர் ஸ்கூல் நஹி பहुंच पाता था. அவனால வந்து டயத்துக்கு ஸ்கூலுக்கு போய் சேர முடியல. इसलिए वो स्कूल न जाकर किसी पेड़ के नीचे बैठकर समय काटता था. அதனால அவன் ஸ்கூலுக்கு போகாம ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழ உட்கார்ந்து டயத்த வந்து போக்கிக்கிட்டு இருந்தான். कई बार चीज़ों को लौटाने के लिए वासिंग है. कई बार चीज़ों को लौटाने के लिए आने के कारण उसे बाज़ार में अपमानित होना पड़ता है. कई बार நெறைய தடவ चीज़ों को இப்போ வாங்கிட்டு அதாவது பொருள்கள லௌட்டானே கேலியே ஆனே கே காரன். திருப்பி குடுக்கறதுக்காக அவன் வர்றதுனால, கடைக்கு வர்றதுனால, உஸ்ஸே பாஸார் மே அவனுக்கு கடையில அப்மான் ஹோனா படத்தா ஹை. ரொம்ப வந்து அவமானப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு ஜாமான வாங்க வேண்டியது, அத அப்புறம் திருப்பி கொண்டு வந்து மாத்த வேண்டியது, இல்லைன்னா வேணான்னு குடுக்க வேண்டியது. இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குது. इस तरह ही एक दिन एक बाबाजी से उसकी भेंट होती है. இந்த மாதிரி தான் ஒரு நாள் ஒரு பாபாஜி கிட்ட அவனுக்கு ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. ஒரு பாபாவ சந்திக்கிறான், ஒரு சாமியார. वे सहानुभूति के साथ उससे मीठी मीठी बातें करते हैं. அவர் வந்து ரொம்ப அனுதாபத்தோட மனமிரங்கி அவன்கிட்ட வந்து ரொம்ப இனிமையா மீட்டி மீட்டி பாத்தே இனிமையான வார்த்தைகள் வந்து கர்த்தே பேசுகிறார். सरल हृदय का बालक होने से वो बाबा जी की झूठी बातों पर विश्वास करता है. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சாஃப்டான இதயம் படைத்த அந்த சிறுவன், ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட அந்த சிறுவன், பாபாஜிக்கு ஜூட்டி பாத்தோம் பர் அந்த பாபாவினுடைய பொய்யான வார்த்தைகளின் மேல் விஸ்வாஸ் கர்த்தா है, நம்பிக்கை கொள்கிறான். एक दिन நிர்மலா உஸ் பர் அதிக் அத்தியாச்சார் करती है. ஒரு நாள் நிர்மலா அவன வந்து ரொம்ப படுத்துறா. கிட்டத்தட்ட சித்திரவதை பண்ற மாதிரி அந்த அத்தியாச்சார் அப்படிங்கிற வார்த்தை வந்து கடினமான கடினமா நடத்துறது இல்ல சித்திரவதை பண்றது அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப வேலை வாங்குறா. உசே கீலானே பேஜ்திகை. அவனை அதாவது சியாராம நெய் வாங்குறதுக்காக கடைக்கு அனுப்புறா. फिर उसे मिलावट कहकर बदलवाने को बेचती. அதுக்கப்புறம் என்ன சொல்றா, அதுல கலப்படமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத கொண்டு போய் திருப்பி குடுத்துட்டு மாத்திட்டு வர சொல்றா. बदलवाने को बेचती है. மாத்துறதுக்கு வந்து அனுப்புறா. वापस आने पर लकड़ी लाने के लिए कहती है. திரும்பி வந்த உடனே விறகு கொண்டு வர சொல்லி சொல்றா. சியாராம் இன்கார் கர்த்தா है. சியாராம் வந்து பாவம். அவனும் வந்து சின்ன குழந்தை இல்லையா? அவன் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். அவனுக்கு ரொம்ப வந்து உதாஸ் ஹோ ஜாத்தா है. அதனால என்ன பண்றான்? இன்கார் கர்த்தா है. என்னால முடியாது அப்படின்னு அத ரெஃப்யூஸ் பண்றான். நிர்மலா உத்தேஜித் ஹோத்தி है. அவளுக்கு வந்து இந்த இடத்துல உத்தேஜித் அப்படின்னாக்கா, உற்சாகமா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இத வந்து இந்த இடத்துல நாம வந்து இத இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியா வராது. அவன நீ இத செய்யணும் அப்படின்னு சொல்லி தூண்டுறான். நீ போயி லக்டி லாக்கர் ஆவு அப்படின்னு திருப்பி திருப்பி அவன வந்து செய்ய சொல்றான். சியாராம் டர் ஜாத்தா ஹை. அப்போ அவன் வந்து போகல அப்படிங்கும்போது அவளுக்கு என்ன ஆகுது? கோவம் வருது. சோ அத வந்து அவன் மேல தான் அவ வந்து காமிக்கிறா. அவன் பயப்படுறான். और बाहर चला जाता है. அவன் வந்து வெளியில போயிடுறான். उसे दिन भर खाने को कुछ नहीं मिला. பாவம். உசே தின்பர் அவனுக்கு அன்றைக்கு முழுவதும் கானேக்கோ சாப்பிடுறதுக்கு குச் நஹி மிலா எதுவுமே கிடைக்கல. நிர்மலா நே உசே பைசே பி நஹி தியே. அவனுக்கு வந்து நிர்மலா பைசாவும் குடுக்கல. அதாவது பணமும் குடுக்கல. அவனால எதுவுமே வாங்கி சாப்பிடவும் முடியல. इस प्रकार घर से पूर्ण रूप से विरक्त होकर
சியாராம் உஸ் பாபாஜி கோ ढूंढता है. இந்த மாதிரி வீட்ல இருந்து முழுமையாக விடுபட்டு விரக்தி அடைந்த சியாராம் அந்த பாபாஜியை வந்து தேடுறான். ढूंढता है தேடுகிறான். उनसे भेंट होने पर वो घर छोड़कर उनके साथ चला जाता है. அவர் சந்திச்சதுக்கு அப்புறமா ஓ கர் சோடுகிறவை வீட்டை விட்டுட்டு உன்கே சாத் அந்த பாபாஜியோட சலா ஜாத்தா है போயிடுறான். ஃபிர் உஸ்கா பில்குல் பத்தா நஹி சலா. அதுக்கப்புறம் அவனை பத்தின எந்த ஒரு செய்தியுமே வந்து கிடைக்கல. உஸ் மாத்ருஹீன் பாலக கே தயனீய ஹாலத் ஹமாரே தில் கோ பிகல் தேத்தி ஹை. அந்த அன்னையை இழந்த அம்மாவை இழந்த அந்த சிறுவனினுடைய தயை பொருந்திய அந்த நிலைமை ஹமாரே தில்கோ நம்மளுடைய மனதை பிகல் தேத்திகை உருக வைக்கிறது. உண்மையிலேயே இந்த நிர்மலா அப்படிங்கிற இந்த நாவல்ல சியாராம் அப்படிங்கிற இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப வந்து நம் படிக்கிறவங்களுடைய மனதை உருக வைக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு சிறுவன் இத்தனை பேர் அவங்க வீட்டுல இருந்தும் அவனை கவனிக்க முடியாம அவனை வந்து கரெக்டா அவனுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாம கடைசியில அவன் யாரோ ஒரு சாதுவினுடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி வீட்டுல இருக்கிற முடியாம வீட்டுலோட சூழ்நிலை வந்து அவனை இருக்க விடாம வீட்டை விட்டு வெளியேறி அந்த பாபாஜியோட அவன் வந்து போறான். அவ்வளவு ஒரு சின்ன குழந்தை. அது எந்த அளவுக்கு வந்து மனசு வெறுத்து இருந்தா அவன் வந்து இந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போகணும்னு தைரியமா போவான் இல்லையா? சோ குழந்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். பெரியவங்க குழந்தைங்களை வந்து மிகச்சரியாக கையாண்டு கைட் பண்ணணும். குழந்தைங்களும் வந்து பெரியவங்க கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கிட்டு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருந்து பழகணும் இல்லையா? சோ இந்த டிப்பனியை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.